வணக்கம். இந்த வீடியோவில் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நேற்று இந்த லோ கட் பண்ணாங்க அப்படின்னா அகெயின் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெவல் போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 24,350 அடுத்த லெவல் தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி அந்த லெவலை உடச்சிட்டு கீழே வந்திருந்தாங்க. ஸோ காலையில் என்ன நடந்துருது அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 24,650 கிட்ட ஓப்பன் ஆகுது. ஆனால் நிஃப்டி 50 அதுக்கு எந்த விதமான ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. எப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டியை பார்க்கணும், எப்போ பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எப்பயுமே கிஃப்ட் நிஃப்டி கன்ஃபார்மாக அதை ஃபாலோ பண்ணி நிஃப்டியும் போகும் அப்படின்ட்டு நாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அதை கன்சிடர் பண்ணலாம். ஆனால் அந்த அளவுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் அது மேலே வைக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் நம்ம நிறைய தடவை நம்ம பழைய சேனலில் இருக்கும்போது நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறது டோட்டலாக வேறு, நிஃப்டி 50 அப்படிங்கிறது வேறு. ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு ஒரு நமக்கு சேமான ஒரு இண்டெக்ஸ் மாதிரி தான் இருந்தாலும் அங்கே ட்ரேட் பண்ணுற விதங்கள் அப்படிங்கிறது வேறு. இப்போ நிஃப்டி 50ல் ட்ரேட் ஆகிற விதம் அப்படிங்கிறது வேறு. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. நிஃப்டி 50ல் ட்ரேட் யார் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ரீட்டைல் ட்ரேடர்ஸும் எடுக்கிறாங்க, ப்ளஸ் மற்ற பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எடுக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல வரல. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் கிஃப்ட் நிஃப்டியில் நாம் ஒரு ரீட்டைல் ட்ரேடராக அங்கே போய் ட்ரேட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் சென்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் யார் ட்ரேட் எடுக்கணும், யார் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்லாம் தான் இருக்குது. அதனால் அதில் சேஞ்சஸ் நிறையா இருக்குது. ஸோ குறிப்பிட்ட டைமில் கிஃப்ட் நிஃப்டியை நாம் ஃபாலோ பண்ணலாம். குறிப்பிட்ட டைமில் கிஃப்ட் நிஃப்டியை நாம் பெருசாக கண்டுக்கக்கூடாது. ஸோ அதுக்குண்டான ஒரு எக்ஸாம்பிள் டே இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்களை நம்ம பழைய சேனலில் நிறைய தடவை சொல்லியிருப்போம். ஸோ பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் சின்னதாக ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறேன், அவ்வளோதான். டெய்லி டைம் ஃப்ரேமில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனுக்கிட்ட தான் நிஃப்டி 50 இருக்குது. இதில் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஸோ இதுவே இந்த கேண்டில் இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிறத நாம் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிற நாம் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கியிருக்கு. ஸோ அதனால் ஒரு ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்கிறோம். ஸோ இதுவே இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்குது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே நடந்தது என்ன அப்படின்னா ஏற்கனவே நமக்கு இந்த 24,500 அப்படிங்கிற ஏரியா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா அதை உடச்சிட்டு கீழே வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சிலேருந்து அப்படியே மேலே கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிட்டு க்ளோசிங் வைக்க முடியாமல் மறுபடியும் கீழே இறங்கியிருக்கிறாங்க. ஸோ இதில் ரெண்டு விஷயமாக நம்ம இதை பார்க்கணும். ஸோ இது மாதிரி கேண்டில் நமக்கு ஒரு சப்போர்ட் கிட்ட பிரிண்ட் ஆகுது அப்படின்னா மேபி ட்ரெண்டு ரிவர்சலை இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிருக்கு. அல்லது இனிமேலும் செல்லர்ஸ் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இப்போதைக்கு இல்லை அப்படின்ட்டு நாம் எடுத்துக்கலாம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த கேண்டலோட சைக்காலஜியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கேண்டலோட சைக்காலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்படி இது ட்ரேட் ஆகி ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் கீழே இறங்கி இங்கே இப்போதைக்கு மேலே க்ளோசிங் இருக்குது. ஸோ இன்பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த விக்கு ஃபார்ம் ஆகிருக்குது இல்லையா, இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா பையர்ஸ் இந்த ரேஞ்ச் வரைக்கும் மேலே போயிருக்கிறாங்க. அல்லது செல்லர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா மேலே வாடா அப்படிங்கிட்டு மேலே இழுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல இருந்து செல்லிங்கை அடித்து விட்டுருக்குறாங்க. ஸோ ரெண்டு விதமான சினாரியோ இந்த கேண்டலுக்குள்ளே நமக்கு நடந்திருக்கு. அதாவது செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்ட்டு பையர்ஸ் மேலே கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் செல்லர்ஸ் இந்த ரேஞ்ச் வரைக்கும் செல் பண்ணிட்டு கீழே அமுக்கிட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதுவே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த விக்கு ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா. இப்போ செல்லர்ஸ் இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் பையர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க மறுபடியும் தாங்கி பிடிச்சிக்கிட்டு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த
இடத்துல யார் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னா பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அதனால் வந்து பிளைண்டாக யாரும் வந்து செல்லிங் பக்கம் வந்து போயிடறாங்க. அட் த சேம் டைம் யாரும் வந்து பையிங் சைடும் வந்து போகாதீங்க. இது வந்து ஒரு ரெண்டும் கெட்டான வந்து ஒரு சிக்னல் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. செல்லர்ஸும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து காமிக்குது, பையர்ஸும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காமிக்குது. அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு செல்லிங் பண்ணாலும் நமக்கு ப்ராபலாக எங்கே ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகலாம், ஒரு 24,350 வரைக்கும் போகலாம். இப்போ க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,420 மிஞ்சி போனால் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 60-70 பாயிண்ட் தான் வந்து இருக்குது. அப்போ செல்லிங் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு அட்வைசபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான 3 நாள் வந்து தொடர்ந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் வந்து எடுத்துருக்கிறாங்க. அப்போ செல்லிங் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். அதே சமயத்தில் பையிங்லேயும் ஒரு கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை நம்ம வந்து பார்த்து வந்து வச்சுக்கணும். இந்த கேண்டில் நமக்கு வந்து இப்போ ஒரு சப்போர்ட் கிட்ட வந்து பிரிண்ட்டாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் கேண்டில் மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் வாலட்டைலான வந்து ஒரு கேண்டலாக வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த கேண்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு டோஜி கேண்டலாக வந்து பிரிண்ட் ஆகலாம். ஏன்னா நமக்கு அப் ட்ரெண்டும் வந்து போகும், டவுன் ட்ரெண்டும் வரும். ஏன்னா ரெண்டு பக்கமும் வந்து மூவ் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிட்டு பையர்ஸையும் வந்து ட்ராப் பண்ணணும், செல்லர்ஸும் வந்து ட்ராப் பண்ணணும் அப்படின்னா ஒரு டோஜி கைண்ட் ஆஃப் கேண்டில் மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அல்லது ஒரு ஃபுல் கேண்டிலே வந்து பிரிண்ட் ஆகும், மேலே இருந்து கீழே வரைக்கும் வந்துட்டு இந்த இடக்கம் வரைக்கும் வரும். அல்லது வந்து நல்ல ஒரு கேப் டவுன் ஆகிட்டு மறுபடியும் வந்து மேலே வந்து ஏறும். ஸோ அப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னாலும் ஒரு வாலட்டைலான ஒரு மூவ் தான். ஏன்னா ஒரு கேப் டவுனு வந்துட்டு மேலே போகிறது, அல்லது வந்து ஒரு கேப் அப்பு வந்துட்டு கீழே மறுபடியும் இறங்குறது, இது எல்லாமே வந்து ஒரு வாலட்டைலான மூவ் வந்து கொடுக்கறதுக்கு உண்டான சிக்னல் தான். ஸோ அதனால் மண்டே மோஸ்ட்லி நமக்கு வந்து ஒரு வாலட்டைல் மூவ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா இந்த கேண்டில், அதுக்கப்புறம் நியர்பையில் இருக்கிற இந்த சப்போர்ட். ஸோ இதன் காரணமாக மண்டே ஓரளவுக்கு வந்து வாலட்டைலான ஒரு மூவ் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் இந்த 24,500 அப்படிங்கிறது ஒரு இமீடியட் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. அதை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்து அப்படி ஹேண்டில் வந்து போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு 24,700 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 24,500க்கு மேலே நமக்கு வந்து அடுத்த லெவல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு 24,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அடுத்து இமீடியட் சப்போர்ட் டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் 24,350 அந்த லெவல் ஒரு இமீடியட் சப்போர்ட் இருக்குது. அதை உடச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஒரு 24,100, 150 இந்த ரேஞ்ச் வரைக்கும் தாராளமாக வந்து டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம், 15 minutes, 5 minutes அப்படின்ட்டு நம்மளோட ட்ரேடு எந்த இடத்துல வந்து எந்த டைம் ஃப்ரேமில் வந்து எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட அந்த அனாலிசிஸை இன்னும் கொஞ்சம் கீழே வந்து குறைச்சிக்கிட்டே வந்து போகணும். அப்படி போகும்போது எந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும், எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு கரெக்டாக நம்மளால் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து வர முடியும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல சின்னதாக ஒரு சப்போர்ட் வந்து இருந்தது. அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து மேலே போகிறாங்க, போயிட்டு அகெயின் வந்து கீழே இறக்குறாங்க. இப்போ க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்த அந்த லோவை வந்து கட் பண்ணி கீழே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு ப்ராபபிள் மூவ் அப்படின்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது இல்லையா, அந்த லெவல் வரைக்கும் வந்து மண்டே வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று இந்த இடத்துல இருந்து ஃப்ளைட்டாக ஓப்பன் ஆகி இந்த இடத்து வரைக்கும் வந்துட்டு இப்படி வந்து சின்னதாக ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகும், அல்லது வந்து ஒரு கேப் டவுன் ஆகிட்டு இந்த இடத்துல மேபி அப் ட்ரெண்ட் வந்து போகலாம், அல்லது இந்த லைன் வந்து உடச்சிட்டு வந்து கீழே போகிற மாதிரி இருந்தாலும் போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி டைம் அதை 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கிற ஒரு சினாரியோஸாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 1 hour டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் இப்போ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 24,450 24,500 இமீடியட் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. அதுக்கடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 24,700 வந்து இருக்குது. இப்போ இமீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது 24,350, அதை உடச்சாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 24,100, 24,150 அந்த ரேஞ்சில் வந்து இமீடியட் சப்போர்ட்ஸ் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 5 minute சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நேற்றே நாம் வந்து இந்த சார்ட் வந்து போட்டு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணோம். ட்ரையாங்கிள் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னாவே வந்து ஒரு நேர்ந்து விட்ட பேட்டர்ன் அப்படி எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். அதுவும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எதுக்காக வந்து ஃபேமஸ் அப்படின்னா நீங்கள் பையர் சைடையும் ட்ராப் பண்ணலாம், செல்லர் டைமையும் ட்ராப் வந்து பண்ணலாம். அதுதான் வந்து இன்றைக்கி வந்து இங்கே வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது, இதை உடச்சிட்டு வந்து கீழே வந்துட்டாங்க.
ஸோ நேற்றோட லோ வந்து உடச்சிட்டாங்களா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு, அப்போ நம்ம வந்து செல்லிங் சைடு வந்து போகலாம் அப்படின்ட்டு வந்து கீழே வந்து போவாங்க, செல் சைடு வந்து போவாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, அப்படியே வந்து ஆப்போசிட்டில் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஆப்போசிட்டில் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருச்சு, சரி மேலே வந்து போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஒரு பிரேக் கொடுத்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்து வந்து போன மாதிரி வந்து காமிக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. ஸோ இந்த இடத்துல வந்து செல்லர்ஸை வந்து ட்ராப் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பையர்ஸை வந்து ட்ராப் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து யாரெல்லாம் வந்து ஒரு பை பண்ணாங்களோ அவங்களெல்லாம் வந்து ட்ராப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, ஃபர்தராக வந்து ஒரு ஹையர் வந்து ஃபார்ம் பண்ண முடியாமல் மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிருச்சு. ஸோ ஹோல் த டே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு 2 மணி வரைக்குமே வந்து மார்க்கெட்டில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரேஞ்ச் மூடில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் சடனாக 2 மணிலேருந்து ஒரு பீக் வந்து கொடுத்தது, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ரைஸும் வந்து செல் தான் வந்து நடந்திருக்கு. இதை தான் வந்து நேற்று நாம் வந்து சொல்லியிருந்தோம். மோஸ்ட்லி நமக்கு வந்து ஒரு செல் ஆன் ரைன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நாளைக்கு வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. இப்போ இமீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது இப்போ க்ளோஸாக இருக்கிற நியர்பை சப்போர்ட் இந்த இடத்துல வந்து இருக்குது, ஒரு 24,400. அதை வந்து 5 மினிட்ஸில் வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 24,350, 24,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நெக்ஸ்ட் லெவல் ஒரு சப்போர்ட் லெவல் வந்து 5 மினிட்ஸில் வந்து இருக்குது. ஸோ அடுத்த ஒரு இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 24,500 வந்து இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸாக வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது. அதை வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 24,550, 24,600 அப்படிங்கிற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 5 மினிட்ஸில் வந்து இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். இப்போ நிஃப்டி 50 வந்து க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 24,450 எடுத்துக்கலாம், 24,400 கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ ஒரு 24,400 நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன லெவலில் தான் வந்து இருக்குது. 70 பாயிண்ட் 100 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. பை சான்ஸ் மண்டே நமக்கு வந்து நல்ல ஒரு வாலட்டைலான ஒரு மூவ் வந்து இருந்து நல்ல மூவ்மெண்ட் வந்து இல்லை ஒரு ஒன் சைடு மூவே வந்து நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னாலும் ஒரு 200 பாயிண்ட் பக்கம் வந்து நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். அப்போ 24,400 அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணோம் அப்படின்னா மினிமம் நம்ம வந்து எதிர்பார்க்குற லெவல் அப்படிங்கிறது 24,300. ஸோ இந்த லெவல் தான் பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் சப்போர்ட்டாக வந்து இருக்குது. மேபி அதை வந்து உடைக்கிறாங்க இல்லை ஒரு ஃபேக் மூமெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 24,400 வரைக்கும் வந்து அந்த ரேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு இமீடியட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற லெவல் அப்படிங்கிறது வந்து 24,500 வந்து இருக்குது. அதை வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 24,600. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்கு உண்டான அந்த ரேஞ்சஸாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். இமீடியட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வெறும் 100 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து இருக்குது, அதையும் நல்லா மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. அப்போ மண்டே அப்படிங்கிறது வந்து ஒரு 100 பாயிண்ட்லேருந்து ஒரு 200 பாயிண்ட் அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் வாலட்டைலான ஒரு டேவாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு செல் அண்ட் ரைஸ் தான். ஸோ மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் மாதிரி வந்து ஓப்பன் ஆகுது, அப் ட்ரெண்டு போகுது, செல் பண்ணுறாங்க. அகெயின் ஒரு ரைஸ் வந்து போகுது, செல் வந்து பண்ணுறாங்க. அகெயின் ஒரு ரைஸ் வந்து போகுது, செல் வந்து பண்ணுறாங்க. முடிஞ்சு போச்சு மார்க்கெட். ஸோ ஓவராலாக இன்றைக்கி வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் காலையிலே நம்ம வந்து சொல்லியிருந்தோம், இன்றைக்கி வந்து பெருசாக அந்தளவுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை, ஒரு 50-50 சான்ஸ் தான், பெருசாக எந்த பக்கம் வந்து எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நாம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கேட்குறீங்க, வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நம்ம வீடியோவில் சொல்லவும் முடியாது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்க முடியாது, இல்லை கமெண்ட் செக்ஷனில் என்னால் வந்து கொடுக்க முடியாது. அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் இருக்கிற அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ அதன் காரணமாக நான் சில விஷயங்கள் வந்து லிங்க்ஸ் எல்லாம் வந்து ஷேர் வந்து பண்ண முடியாது. ஸோ வாட்ஸ்அப் சேனலில் வந்து போங்க, அதில் போயிட்டு ஒசூர் ட்ரேடர் அப்படின்ட்டு வந்து சர்ச் வந்து பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணிங்கும் போது உங்களுக்கு வந்து நியர்லி ஒரு 13,000 சம்திங் உங்களுக்கு வந்து அந்த குரூப்பில் வந்து மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. அதை வந்து பார்த்துக்குங்க, ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,500 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,350 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,350 ஒரு பிரேக் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 24,200, 250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 24,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 24,700, 24,600, 24,500, 24,300, 24,200 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகுது. கரெக்டாக வந்து 53,700 நம்ம வந்து சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக வந்து அந்த இடத்துல வந்து ஓப்பனிங் பண்ணுறாங்க.
ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான வால்யூம் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 10-20 கேண்டில், அந்த கேண்டலுக்கு உண்டான வால்யூம் செக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது பெருசாக வந்து கன்சிடரே வந்து பண்ணவே முடியாது. அதுக்கேற்ற மாதிரி வால்யூமும் வந்து இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து இறங்கியிருக்கு. பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. கைண்ட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் தான். ஸோ மண்டே ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 53,800 வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து 53,500 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 53,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 53,300 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 53,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 54,000, ஒரு 54,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 54,200, 54,000, 53,800, 53,500, 53,300 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாங்க வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸும் வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. நிஃப்டி 50 மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நிஃப்டி 50 ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து அந்த சப்போர்ட்டு கீழே இறங்குச்சு. சென்செக்ஸ் வந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. அவ்வளோதான். பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ்லாம் வந்து கிடையாது. சேம் செல் அண்ட் ரைஸ் கான்செப்ட்ஸ் தான் இங்கேயும் வந்து அப்ளிகபிள் வந்து ஆயிருக்கு. ஸோ மண்டே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 80,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 79,600 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 79,600 பிரேக் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 79,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 80,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 80,400 வரைக்கும் ஒரு அப் போகலாம். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 80,400, 80,000, 79,600, 79,200, 79,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாலட்டைலான ஒரு டே தான் இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் வந்து இருந்தாலும் மேலே போகிறாங்க, கீழே இறக்குறாங்க, அகெயின் வந்து மேலே போகிறாங்க, அகெயின் வந்து கீழே இறக்குறாங்க. ஸோ ஒரு வாலட்டைலான ஒரு ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 12,500 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 12,400 வந்து இருக்கலாம். 12,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 12,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 12,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 12,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 12,700, 12,600, 12,500, 12,400, 12,300 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.